வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்லா கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதோட முக்கியமாக நெல்லிக்கனி நம்மளோட ஆயுட்காலத்தை அதிகப்படுத்துது. ஸோ லைஃப்பில் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய கனினா அது நெல்லிக்கனி தான். ஸோ இதை நம்ம ஊறுகாவாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கேண்டியாகவும் செஞ்சு சாப்பிடலாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். ஸோ மெயினாக குழந்தைங்க பார்த்திங்கன்னா கேண்டியாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதோட கேண்டியாக கொடுத்தா ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க, அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் ஆம்லா கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதோட மெயினான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நெல்லிக்காய் நல்லா பெருசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கேண்டி செய்யும் போது வெயிலில் காய வைக்கும் போது நீங்கள் சின்ன நெல்லிக்காயாக வாங்கியிருந்தீங்கன்னா பீஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் வரும். ஸோ நெல்லிக்காய் பெருசாக இருந்துச்சுன்னா அதனோட பீஸும் நல்லா பெருசாக கிடைக்கும். அப்போ தான் கேண்டி பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனா கேண்டி ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிலில் காயும் போது கேண்டி பெருசாக கிடைக்கும். இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். நெல்லிக்காயை இட்லி தட்டில் ஆட் பண்ணியாச்சு. நிறைய ஒரு கிளாத் வச்சு ஆட் பண்ணுங்க. இப்போது இதை வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். டோட்டலாக 20 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போது நெல்லிக்காயை ஆட் பண்ணிடலாம். நெல்லிக்காய் நல்லா பெருசாக இருக்கிறதுனால 20 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போது இதை கவர் பண்ணி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெல்லிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது நெல்லிக்காய் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நெல்லிக்காயை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வேக வச்சதுனால இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் 6 பீஸையுமே. நடுவில் இருக்க சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சீடு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நெல்லிக்காயை விதையிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை அளவு 1/4 கிலோ நெல்லிக்காய்க்கு 100 கிராம் சர்க்கரை, அதுதான் அளவு. ஸோ நான் இன்றைக்கி 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கிறதுனால 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நேரடியாக ஆட் பண்ணுறதை விட மிக்சியில் ஆட் பண்ணி பொடி பண்ணி போட்டோன்னா நெல்லிக்காயில் ஆட் பண்ணும் போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதனால் இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையை பொடி பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணோட நல்லா தண்ணி விட்டுரும், சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும், நல்லா தண்ணி நிற்கும். இது 2 டேஸ் நல்லா ஊறணும். இப்போ இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock ரெடி பண்ணுறேன். ஸோ நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஊறணும், நாளான்னைக்கு ஊறணும். அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம இதை வெயிலில் காய வைக்க முடியும். இப்போவே பாருங்கள் தண்ணி லைட்டாக விடுது. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா தண்ணி விட்டுரும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நான் சொன்ன மாதிரி 2 டேஸ் நல்லா ஊறணும். 3rd டே மார்னிங் தான் இதை காய வைக்கணும். இது இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஊறட்டும், நாளைக்கு காலையில் காமிக்கிறேன். நல்லா தண்ணி விட்டுரும். ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கனாலே தண்ணி விட்டுரும். இப்போ தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
நெல்லிக்காய் 2 டேஸ் நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி இதை வெயிலில் காய வைக்க போகிறோம். இதில் பேலன்ஸ் இருக்க ஜூஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஜூஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த நெல்லிக்காயை இப்போ வடிச்சிட்டு காய வைக்கலாம். நெல்லிக்காய் எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள். சுகரில் நல்லா ஊறி இருக்கு. நெல்லிக்காயை நல்லா வடித்து எடுத்தாச்சு. ஜூஸ் பேலன்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்போ 1/2 டம்ளர் தண்ணியோட 1/2 டம்ளர் ஜூஸ் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 மந்த் வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போது இதை ஒரு கிளாத்தில் காய வைக்கலாம். நெல்லிக்காயை இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் ஆட் பண்ணியாச்சு. இதை வெயிலில் வச்சு காய வைக்கலாம். இது 2 நாள் நல்லா வெயிலில் காயணும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். ஈவினிங் காமிக்கிறேன். 2 நாள் வந்து காயணும். நெல்லிக்காய் இன்றைக்கி ஒரு நாள் கம்ப்ளீட்டாக காஞ்சிருக்கு. நாளைக்கும் கம்ப்ளீட்டாக காயணும். நல்லா காஞ்சதுக்கு பிறகு காமிக்கிறேன். நெல்லிக்காய் 2 டேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா கேண்டி ஃபார்முக்கு வந்துருச்சு பாருங்கள். வந்து ரொம்ப திக்காகவும் ட்ரை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு கேண்டி மாதிரி தான் இருக்கணும். சாஃப்டாக இருக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சுனாலும் ரொம்ப திக்காயிரும். அந்தளவுக்கு ட்ரை பண்ண தேவையில்லை. லைட்டாக சாஃப்டாக இருக்க அளவுக்கு எடுத்துருங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சுகரை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆம்லா கேண்டி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நெல்லிக்காயை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். நெல்லிக்காயை கிளாஸ் பாட்டிலில் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து 1 kg நெல்லிக்காய் எடுத்திருந்தேன். இப்போ வந்து 281 கிராம்ஸ் வந்திருக்கு. டேஸ்டான, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஆம்லா கேண்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சம்மர் சீசனில் ஒரு 5 kg அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதே நம்ம வந்து வருஷத்துக்கே போதும். ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இது வந்து சூப்பராக இருக்கும். அதனால் சம்மர் சீசன்லேயே எல்லாருமே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆம்லா கேண்டியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லேயும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.